தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் மேற்குலக நாடுகளில் பேசுபொருளாக மாறியிருந்தது. எனினும் தற்போது ஈரானிய ஜனாதிபதியின் விஜயத்தின் போது அமெரிக்க படைகள் இலங்கையில் என்ன செய்கின்றார்கள் என ஈரான் சார்பு நாடுகள் கேள்வி எழுப்பியுள்ளன. 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க கடற்படை குழு ஒன்றும் திருகோணமலைக்கு சென்றிருப்பது சர்வதேச சமூகத்தில் கேள்வி நிலைகளை தோற்றுவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையினர் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து மேற்கொள்ளும் பயிற்சி நடவடிக்கைகளுக்காக ஏப்ரல் 22 முதல் 26 வரை திருகோணமலையில் இருப்பார்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கைகலப்பில் ஒருவர் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மாகாண ஆளுநரின் யாழில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் ஒருவருக்கு சுத்திகரிப்பு பணியில் ஈடுபடும் ஒருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது வாய் தர்க்க முற்றிய நிலையில் சுத்திகரிப்பு பணியாளர் அலுவலக பணியாளரை தாக்கியுள்ளார். இதன் காரணமாக அலுவலக பணியாளர் காயமடைந்துள்ளார். பாதிக்கப்பட்ட ஆளுநர் செயலக பணியாளர் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்ட பின்னர் போலீசாரின் அறிவுறுத்தல் பிரகாரம் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வருடத்தின் முதல் காலாண்டின் அரச வருமானமானது எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட 6% அதிகரித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024 அரச வருமானம் 834 பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. இது எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்திற்கு மேலதிகமான 6% வளர்ச்சியாகும். நாட்டின் முறையான நிதி முகாமைத்துவம் மற்றும் வருமான முறையை பார்க்கும்போது 2024 ஆண்டு வருமான இலக்குகளை எட்டக்கூடிய ஆண்டாக அமையும். அதேவேளை நலன்புரி மற்றும் மீள்கட்டமைப்பு செயற்பாடுகள் அதிகமாக காணப்பட்டாலும் நாட்டில் சரியான முறையில் நிதி நிர்வாகம் செய்யப்படுகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிலிருந்து 2000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. லங்கா சதோச ஊடாக வெங்காயத்தை இறக்குமதி செய்ய வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கான நடவடிக்கைகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆத்தவத்து தெரிவித்துள்ளார். கொழும்பு காட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் யாழில நுழைவாயிலில் நேற்று பிற்பகல் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நெடுஞ்சாலையில் இருந்து யாழில நோக்கி பயணித்த கார் வீதியின் நடுவில் உள்ள தடையில் மோதி சுமார் 20 மீட்டர் தூரம் உருண்டு சென்றுள்ளதாக சம்பவத்தை பார்க்க ஒருவர் வந்தவர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் கடந்த காலங்களில் வாகனங்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி சுமார் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அப்போதைய மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதுள்ள தேசிய அடையாள அட்டையில் இருந்த பார் குறியீடு நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக QR குறியீட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை விரைவில் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஆட்பதிவு திணைக்களத்தின் புதிய மத்திய மாகாண அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள 340 இடங்கள் உள்ளதாகவும் ஆனால் அரசாங்கத்துக்கு நிதி பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் கூறினார். யாழ் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நபரொருவர் மூளைக்காய்ச்சல் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் பள்ளிமுனை பகுதியைச் சேர்ந்த ஜோன் திரவியம் குமரேசன் வயது 49 என்பவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
13 வயது சிறுவனின் தலையில் பலமாக தாக்கியதாக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் முறைப்பாடு அளித்துள்ளதாக மகவில போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை யடவத்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் மீது இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறுவன் பந்தயத்துக்காக துவிச்சக்கர வண்டியை செலுத்தி சென்றதாக கூறி இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை மீண்டும் குறைப்பதற்கு சங்கமன்ற ரீதியில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பில் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என பால்மா இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 400 கிராம் பால்மாவின் விலையை 60 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை 150 ரூபாவாலும் குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். எதிர்வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் இம்மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளது. இதற்கமைய இம்மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் உள்ளிட்டவை இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை ஏற்பாடு செய்தல், அதனை நடாத்துதல், கருத்தரங்குகளை நடாத்துதல், மாதிரி வினாபத்திரங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் போன்றவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹொரண வீதியகுட பிரதேசத்தில் வீடொன்றில் தனியாக இருந்த பெண்ணொருவர் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஹொரண வீதியகுட பகுதியில் வசித்து வந்த 63 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் வீட்டின் பக்கத்து வீட்டு நபரொருவரே இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த சந்தேக நபர் வீட்டுக்குள் நுழைந்து வெளியேறிய காணொளி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. காணி தகராறு காரணமாக சந்தேக நபர் இவ்வாறு தீ வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணத்துறை பிரிவு விசேட புலனாய்வு பிரிவினரும் மரககேன போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை அதிபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். குருநாகல் மாஸ்புத பிரதேசத்தில் வசிக்கும் 55 வயதுடைய அதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அதிபர் தங்கியிருந்த வாடகை வீட்டில் இவ்வாறு தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குருநாகல் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.